ஹாய் வீவர்ஸ், ஜீ குடும்ப விருதுகள் 2025ல் ஃபேவரட் ஆக்டருக்கான அவார்டு நம்ம கார்த்திக்கு கிடைச்சது. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ நம்ம கார்த்திக் இந்த தடவை ஃபேவரட் ஆக்டருக்கான அவார்டு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கத்தில் தான் உக்காந்துட்டு இருக்காரு. ஸோ இவரோட காம்படிட் பண்ணவங்க எல்லாமே ஒரு டஃப் காம்படிட்டர்ஸ் தான். வீரா சீரியல் மாறன் நம்ம கார்த்திகை ஒரு டஃப்பான காம்படிட்டர்னே சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போது கார்த்திகை தீபம் சீசன் 2 வேற வந்திருக்கு. ஸோ இதில் எப்படி நம்ம ஃபேன்ஸ் நமக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திக் உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது ரொம்பவே ஒரு பதட்டமாக தான் நம்ம கார்த்திக் உக்காந்துட்டு இருக்காரு. ஆனால் டக்குன்னு ஃபேவரட் ஆக்டர் மேலுக்கான அவார்டு நம்ம கார்த்திக்கு வந்திருக்குன்னு சொன்ன உடனே கார்த்திக் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு நடந்து வராரு. அப்படி நடந்து வரும்போது கால் தடுக்கி கீழே விழ பார்த்தாலுமே அப்போவுமே அதை வெளியில் காமிச்சிக்காம மாசா நடந்து போகிறாரு நம்ம கார்த்திக். அந்த அவார்டை கையில் வாங்கிட்டு ஃபேன்ஸ் எல்லாரையும் பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. ஸோ இப்போது அந்த ஆங்கர் அர்ச்சனாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எத்தனாவது தடவைன்னு உங்களுக்கு கணக்கு இருக்கான்னு கேட்கும்போது, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுல என்னோடய ஃபேன்ஸ் வந்து இந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ சீசன் 2 வேறு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி செம்பருத்தின்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பேர் எடுத்துகிட்டு இருந்தேன். இதுக்கு எந்த அளவுக்கு கொடுப்பாங்களோன்னு நினச்சேன். ஆனால் என்ன பண்ணாலுமே நாங்கள் எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு என்னோடய ஃபேன்ஸ் எனக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாக சிரிக்கிறாரு நம்ம கார்த்திக். ஃபேன்ஸ் எல்லாருமே நம்ம கார்த்திக் நடந்து போகும்போது அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கொஸ்டினை அவரே வந்து அதை ஓப்பன் பண்ணி படிக்கிறாரு. ஸோ முதல்ல என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி கார்த்திக்கோட ராசியில் ஹிட் இருக்காமேனும் போது அதெல்லாம் கிடையாது, உழைச்சா மட்டும்தான் உயர முடியும். ஸோ எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லை. கண்டிப்பாக வந்துட்டு உழைச்சா எல்லாருமே ஒரு நல்ல இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாக ரிப்ளை கொடுக்குறாரு. மனிதர்களோட இருக்கிறத விட நாய்கள் கூட இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஏன்னா மனிதர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க, நாய்கள் அந்த மாதிரி கேட்காதில்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. நாய்கள் வந்து எப்போவுமே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் என்னோட ஆன்சர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு நம்ம கார்த்திக். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபம் வீட்டில் தீபம் ஏற்ற இருக்கும் வெள்ளித்திரை நாயகினுடனே நம்ம கார்த்திக் பதறி போகிறாரு. என்னங்க நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரியெல்லாம் இல்லை, என் அம்மா தான் என் வீட்டில் எப்போவுமே விளக்கேற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்கிறாரு. ஆனால் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்டாலுமே கார்த்திக் அதுக்கு பதில் சொல்லலை. ஸோ நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஜமீன்தார் வீட்டு பையனாமேனும் போது அந்த மாதிரி இருந்தால் நான் எதுக்குங்க இங்கே வர போகிறேன், எங்க இந்த மாதிரி பொருளியெல்லாம் கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க, என் அப்பா காரைக்குடியில் ஓரளவுக்கு பெரிய ஆள் தான், அதுவும் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு நம்ம கார்த்திக். எத்தனை லட்சம் கொடுத்தாலுமே நீங்கள் எந்த விளம்பரங்களிலையும் நடிக்க மாட்டேன்னு சொன்னீங்களாமே அப்படின்னும் போது, என்னங்க நீங்கள் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஆனால் என்ன ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் நானே எனக்கே தெரியாமல் தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது வீட்டுக்கு போனாலுமே உங்களுக்கு புரியாது, இப்போ தெரியாதா என்னை மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ பெரிய டாஸ்க்குன்னு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு நம்ம கார்த்திக். நீங்கள் ஏதோ படத்தில் நடிக்கிறதுக்காக நிறைய டைரக்டரை சந்தித்து கதைகள் கேட்டுட்டு இருக்கீங்களாமே அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டீமாக வந்து ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திக் சொல்லி சிரிக்கிறாரு. நீங்கள் தலை அஜித்தோட ரசிகர் தானே எல்லாருக்குமே தெரியும். 2026ல் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், அஜித் அண்ட் ரஜினி இவங்க 2 பேருமே எனக்கு ஃபேவரட் ஆக்டர்ஸ் தான். காலையில் எழுந்ததுலேருந்து அவங்களோட படங்கள் பாட்டு தான் நான் கேட்பேன். மற்றவங்கள பிடிக்காதுன்னு சொல்லலை, ஆனால் அவங்கள பார்க்கும்போது அவங்களோட படங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிக்கிறாரு. பட் நான் 2026ல் அவருக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண முடியாது, அவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த கேள்வி நீங்கள் அவர்கிட்ட வேணும்னா கேளுங்க, ஆனால் யாருடா இவன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து அவர் கேள்வி கேட்பாருன்னு சிரிச்சுக்கிட்டே அவரோட ஸ்பீச்சை வந்து முடிக்கிறாரு. ஸோ இந்த அவார்டு உங்கள் கையில் இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது கார்த்திக் அப்படிங்கிற மாதிரியும் அர்ச்சனா சொல்கிறாங்க. ஸோ நம்ம கார்த்திக் வந்துட்டு ஃபேவரட் ஆக்டர் மேலுக்கான அவார்டை இந்த வருஷமும் வாங்கியிருக்காரு. இது வரைக்கும் எத்தனை தடவை வாங்கினேன்னு கணக்கில்லைன்னு சொல்கிறாரு நம்ம கார்த்திக். ஸோ தொடர்ந்து நீங்கள் கார்த்திக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.